சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரியல்மி பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஏர் 2 ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வெறும் எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3300 போட்டிருக்காங்க. 3300 ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதோ 8000 10,000 இயர்பட்ஸில் உள்ள ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக டாப் டு பாட்டம்னு சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸோட டிசைன் ப்ளஸ் பில்டு குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். டிசைன் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நல்லா பார்க்கவே லுக்காகவும் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். வித்தியாசமாக நல்லா ஓவல் ஷேப்பில் இருக்கும். நல்லா முட்டையை கையில் தூக்கி வச்ச மாதிரி, இந்த பெபிள் ஸ்டோனில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டோன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அற்புதமாக நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. மூடி பார்த்திங்கன்னா மூடியில் வந்து மேக்னெட் கிடையாது. அதுக்கு பதிலாக பின்னாடி பேக் சைடில் நல்ல பவர்ஃபுல் கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக தான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸோட முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா மல்டி கலரில் எரியும். ஏன்னா சார்ஜ் இல்லாதப்போ ஒரு கலர்லேயும், சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் ஒரு கலர்லேயும் எரியும். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள் கூடவே கொடுத்துட்றாங்க. அப்புறம் இயர்பட்ஸை பற்றி பார்த்திங்கன்னா இயர்பட்ஸில் வந்து ஸ்டெம்ப்பு லாங்காக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. ஒவ்வொரு இயர்பட்ஸை பார்த்திங்கன்னா ஸ்டெம்ப் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி டைப்பில் கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டெம்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்க நல்லா ப்ரீமியம் லுக்காக தான் இருக்குது. நீங்கள் காதில் மாட்டி நல்லா ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கு தக்கன அது இயர்பட்ஸோட டிப்பில் பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கனால எந்த காதில்னாலும் செட் ஆகிற மாதிரி நீங்கள் காதுக்குள்ள வச்சு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா காதில் ஈஸியாக ஃபிட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அதே எல்லா காருக்கும் செட் ஆகிற மாதிரி தான் அந்த சிலிக்கான் டிப் வந்து ஒரு 3 பேர் கொடுக்காங்க. நீங்கள் உங்கள் காதுக்கு எந்த சிலிக்கான் டிப் செட் ஆகுதோ அந்த சிலிக்கான் டிப்பை மாட்டி காதை மாட்டி பாட்டு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டி உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நாய்ஸ் கேன்சலேஷன் அதுவும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன இது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மாட்டி உங்கள் காதில் மாட்டி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களை ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் 25 dB வரைக்கும் சவுண்டை ரெடியூஸ் பண்ணி உங்கள் காதில் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் காதில் மாட்டி ஒரு எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் ஏரியாவில் நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும். என்ன பேசுகிறாங்க, என்ன சவுண்டு கேட்குது எதுவுமே உங்கள் காதில் கேட்காது. நீங்கள் ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். அதோட பேட்டரி பேக்கப் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும் 25 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிறனால நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும் 120 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளே பேக் பண்ணிக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், என்னென்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் தனியாக காதில் எடுத்து பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் சாதா லோ லேட்டன்சி மோடு கிடையாது, 88 மில்லி சூப்பர் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. இது ஸ்பெஷல் ஃபார் கேமர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. லோ லேட்டன்சி மோட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் 1 இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா காதில் மாட்டி கேம் விளாடுங்க, ஹை குவாலிட்டி கேம்லாம் விளாடும்போது நீங்கள் எதாவது சப்போஸ் கன் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கன் ஷூட் பண்ணி ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு உங்கள் காதுக்கே சவுண்டு கேட்கும். ஆனால் இதில் நீங்கள் லோ லேட்டன்சி மோடு உள்ள இயர்பட்ஸ் மாட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே லைவாக விளாடலாம். எந்த கேம்னாலும் சரி, எந்த மூவி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு அந்த வீடியோவில் உள்ள சவுண்டு வந்து லைவாக உங்கள் காதில் கேட்கும். ரெண்டுமே ஃபோனும் இயர்பட்ஸும் ரெண்டுமே அட் அ டைமில் சிங்க் ஆகும். அதுதான் அந்த லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இயர்பட்ஸை கேமர்ஸ்லாம் ரொம்ப விரும்பி வாங்கலாம். ரொம்ப அற்புதமாக யூஸ் ஆகுது. அப்புறம் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு பெரிய ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் 10mm கொடுத்துருக்காங்க. 10mm டைமண்ட் கிளாஸ் வைஃபை டிரைவர் கொடுத்துருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு சவுண்டை வச்சு ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டால் கூட பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள், வோக்கல் எல்லாமே ஸ்டேபிளாக நல்லா பக்காவாக இருக்காங்க. பேஸ்லாம் நல்லா டீப்பாக நல்ல பெரிய டிரைவர் கொடுத்ததுனால பேஸ்லாம் நல்லா டீப்பாக பஞ்சாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் கரெக்டான சைஸில் சிலிக்கான் டிப் மாட்டினா மட்டும்தான் ஒரிஜினல் சவுண்டு குவாலிட்டி அப்படியே உங்கள் காதில் கேட்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸில் வந்து பட்டன் கிடையாது, டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அற்புதமான விஷயம் தான். ஏன்னா இப்போ வர இயர்பட்ஸ் எல்லாமே டச் கண்ட்ரோல் தான் கொடுக்காங்க. புஷ் பட்டன் கொடுத்தாங்கன்னா சில பேர் ப்ரெஸ் பண்ணும்போது கீழே விழுந்தது. அதனால் இப்போ எல்லாத்துலேயும் டச் கண்ட்ரோல் கொடுக்காங்க. அதே மாதிரி இந்த இயர்பட்ஸ்லேயும் நல்ல ஸ்பெஷல் டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அதை இன்டெலிஜென்ட் டச் கண்ட்ரோல் வேறு சொல்லியிருக்காங்க.
ஸோ நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் மூலமாக என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், கூகுள் அசிஸ்டன்ட்லாம் சப்போர்ட் ஆகிற மாதிரி லாங் ப்ரெஸ்லாம் பண்ணி நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா சைக்கிளிங் வெளியே போயிட்டுருக்கிறீங்க, அந்த மாதிரி டைமில் மழை பெஞ்சா கூட, இல்லைனா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்வெட்டிங் வந்தால் கூட அந்த மாதிரி வேர்வை தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபோர்ஸாக தண்ணி வர்ற வாட்டர் பைப்பில் கழுவுனீங்களாலோ, இல்லைனா ரொம்ப ஆழமான தண்ணி கட்டிக்கிற இடத்துல கழுவுனாலும் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் மைக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ்லையுமே 2 மைக் கொடுத்துருக்காங்க. அது என்ன மைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டூயல் மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா, நீங்கள் கால் பேசும்போது ஒரு மைக் என்ன சென்ஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சரௌண்டிங்களோட எல்லா சவுண்டையும் சென்ஸ் பண்ணி உங்கள் ஆப்போனன்ட்ஸுக்கு உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக எடுத்து கொடுக்கும். சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும் ஆப்போனண்ட்டுக்கு கிறிஸ்டல் கிளியராக கொடுக்குற மாதிரி நல்ல இன்டெலிஜென்ட்டான மைக்ரோஃபோன் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சோனியில் பார்த்தீங்கன்னா 10,000 15,000 உள்ள இயர்பட்ஸில் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வியர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வியர் டிடெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ யாராவது வந்தாங்க, இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் யாராவது பேசும்போது ஏதாவது பேசணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இயர்பட்ஸை காதிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கிறது சடனாக பாஸ் ஆயிரும். அப்புறம் நீங்கள் பேசி முடிச்சு திரும்ப காதில் வச்சிங்கன்னா, எப்போ நீங்கள் காதில் வைக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக பாட்டு ஓட ஆரம்பிச்சிடும். அதான் ஸ்மார்ட் வியர் டிடெக்ஷன். அந்த ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா, கனெக்டிவிட்டி ரேஞ்ச் 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.2 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் மாடல் தான். ஏன்னா நீங்கள் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் 10 மீட்டர் கொடுத்துருக்காங்களா, எதாவது இன்ட்ரப்ட் ஆகும் அந்த மாதிரி எதுவும் நினைக்கலாம். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு எந்த ஒரு கேஜெட்டோட கனெக்ட் பண்ணாலும் எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இருக்காதுன்னு வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் தைரியமாக கனெக்ட் பண்ணி 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு இன்ட்ரப்ட் இருக்காது. நல்ல கிறிஸ்டல் கிளியர் கனெக்டிவிட்டியாக இருக்கும்னு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் மொபைல் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இயர்பட்ஸோட ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ண தேவையே இல்லை. மொபைல் மூலமாகவே நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சவுண்ட் ஈக்குவலைசர் செட் பண்ணிக்கலாம். பேஸு ட்ரிபிள் எல்லாமே நீங்கள் ஈக்குவலைசர் மொபைல்லே செட் பண்ணிக்கலாம். வால்யூம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் கூட்டுறது குறைக்கிற எல்லாமே நீங்கள் மொபைல்லே பண்ணிக்கலாம். அப்புறம் சுவிட்ச் மோடு சவுண்ட் மோடையும் சுவிட்ச் பண்ணிக்கலாம். அதுவும் மொபைல் மூலமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸை டச் பண்ண தேவையே இல்லை. அப்புறம் அந்த சார்ஜிங் டோட்டலோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 133 கிராம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓவரால் கேஸு இயர்பட்ஸ் எல்லாம் சேர்த்து 133 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸ் மட்டும் தனியாக எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 11 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் ரொம்ப வெயிட்டாலாம் தெரியாது. நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வெயிட்லாம் மறந்துடும். அதனால் 11 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் இயர்பட்ஸை புதுசாக உள்ளே வாங்கும்போது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப்-சி கேபிள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு. அது மட்டும் இல்லாமல் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிலிக்கான் ஏர் டிப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கேஜெட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.